ஐயா பி வில்சன் அவர்களுடைய முந்த நாள் நாடாளுமன்றத்தில் ஒரு உரையாற்றிருக்கார். ரொம்ப முக்கியமான வரலாற்று சிறப்பு மிக்க உரை இது. அனைத்து பிசி எம்பிசி பட்டியலில் உள்ள ஜாதிக்கான முக்கியமான உரை. இதை பிசி எம்பிசி சார்ந்தவங்க தயவு செஞ்சு இதை கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணுங்க. இதுல இந்த ஒன்றிய அரசினுடைய மத்திய பல்கலைக்கழகங்களில் வேலை செய்கிற பேராசிரியர்கள் நியமனம் இருக்குல்ல, அதுல ஓபிசிக்குன்னு உள்ள ரிசர்வேஷன் 27%. ஆனா இவங்க நிறைவேற்றிருக்கிறது வெறும் 16.67% தான். பாக்கி 10.33% இடங்கள் அப்படியே கிடக்கு. இதை வில்சன் கேள்வி எழுப்புறாரு. இந்த ரிசர்வேஷனை 10.33 ஏன் ஓபிசிக்கு போய் சேரல, மிச்சம் உள்ள 10.33? இதை நீங்க ப்ராப்பரா இந்த ரிசர்வேஷனை போட்டிருந்தீங்கன்னாக்கா பல ஆயிரக்கணக்கான ஓபிசி பிசி எம்பிசி பட்டியலில் உள்ள சாதியில் உள்ள படித்த இளைஞர்கள் வேலைக்கு போவாங்கலாம். அந்த வேலையை தூக்கி நீ எதுக்கு பாப்பான கொடுக்குற? சட்டப்படி இது இவங்களுக்கு வந்து சேர வேண்டிய வேலை இல்லையா? நாடாளுமன்றத்தில் கேள்வி எழுப்பியிருக்கு. இதை எதிர்த்து என்னைக்காவது திருமாரன்ஜி முருகன்ஜி போன்றவர்கள் பேசியிருப்பாங்களோ, அல்லது இந்த பிஜேபி ஆதரிக்கிற ஆர்எஸ்எஸ் கும்பலில் இருக்கிற இந்த முக்கியத்துவ கம்யூனிட்டி சார்ந்தவங்க யோசிச்சு பாருங்க. நீங்க